ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கையில ஒரு ரூ. 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஒரு டீ ஷர்ட் வாங்கலாம். ஒரு சாரி வாங்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் ஒரு பேக்கரிக்கு போய் ஒரு டீ பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா, அதே ரூ. 1000 உங்க எதிர்காலத்தையே மாற்ற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னங்க நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி மணி அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட டைட்டில பார்த்த உடனே சில பேர் நெனச்சிருப்பீங்க, ரூ. 1000லேருந்து 1,00,00,000 இது சாத்தியமா? அப்படின்ட்டு. இதுக்கு என்னுடைய பதில் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல முடியாது. ஒரே ட்ரேடுல முடியாது. ஒரே ஸ்டாக்ல முடியாது. ஒரே ஐபிஓல கூட முடியாது. ஆனா, நேரம், பொறுமை அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமானது இருக்குது. அதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட்டும் சேர்ந்துச்சுன்னா, சின்ன அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டோட தொடக்கமா இருக்கலாம். அதத்தான் இன்னைக்கு நான் முழுமையா சொல்லப் போறேன். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவங்க பணத்துக்காக தான் வேலை செய்றோம். காலைல எழுந்ததும் வேலைக்கு போறோம். சம்பளம் வந்தோனே செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனா, இந்த ஒரு கேள்விய மட்டும் பெரும்பாலானவங்க கேட்டுக்கிறதே இல்ல. என்ன கேள்வின்னா, இந்த பணத்த எனக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது? இந்த கேள்விக்கான விடைய தெரிஞ்சவங்க, நீண்ட காலத்துக்கு தேவையான செல்வத்த உருவாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த ரூ. 1000 கான்செப்ட்ட இங்க கொண்டு வரலாம். அந்த ரூ. 1000 என்ன பண்ணலாம்? ஒரே நாள்ல செலவு பண்ணிடலாம். அதுக்கு பதிலா நீங்க அத இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் உங்களுக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இங்க தான் ஒரு மாற்றமே நடக்கும். அது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. அதான் கணக்கு. அந்த கணக்குக்கு பேரு தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, உண்மையில அது எப்படி வேலை செய்யுது? ஏன் உலகத்துல இருக்க மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் இத பத்தி அடிக்கடி பேசுறாங்க? ஏன் சீக்கிரமே முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே பதில் இருக்குது. அத புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஃபார்முலாவ சொல்லணும். இதாங்க அந்த ஃபார்முலா. என்னங்க ஃபார்முலான்னு சொன்ன உடனே, சிஸ்டர் நாங்க ஸ்கூல் படிக்கும்போதே மேத்ஸ் கிளாஸ்னா ஓடிடுவோம். நீங்க என்னன்னா ஃபார்முலா, மேத்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சிஸ்டர் இப்படி பண்றீங்கன்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இத உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். இப்ப இந்த ஃபார்முலாவ பாருங்க. இந்த ஃபார்முலால ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் பார்க்கலாம். இதில எஃப்இ அப்படின்னா ஃபியூச்சர் வேல்யூ. அதாவது எதிர்காலத்தில நம்ம முதலீடு எவ்வளவு வேல்யூவா மாறும் அப்படிங்கிறது. பிவி அப்படின்னா பிரசன்ட் வேல்யூ. அதாவது இன்னைக்கு நம்ம செய்ற இன்வெஸ்ட்மென்ட். நம்ம எக்ஸாம்பிள்ல ரூபாய் 1000. அடுத்து ஆர். இங்க தான் பலருக்கும் ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆர்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அதாவது ஒரு வருஷத்துல நம்ம செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் வளருது அப்படிங்கிறது தான். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10% எடுத்துக்கிட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு 0.10. 12%னா ஆர் ஈக்குவல் டு 0.12. 15%ன்னு சொன்னா ஆர் டு 0.15. நம்ம வந்து இங்க முக்கியமா ஒரு விஷயம் 12% எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இங்க 12% அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு வருஷமும் 12% கிடைக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா யாருனாலயும் சொல்ல முடியாது. சந்தைய பொறுத்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாவும் இருக்கலாம், குறைவாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என் அப்படின்னா என்ன? என்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ட எத்தனை வருஷம் அப்படியே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து காம்பவுண்டோட உண்மையான அதாவது இந்த எண் இல்லையா? காலம். இதுதான் வந்து காம்பவுண்டோட உண்மையான ஹீரோ. சரி, இப்ப நம்ம அந்த ரூ. 1000 இந்த ஃபார்முலால இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டோம்னா எவ்வளோ வரும்? முதல் வருஷம் முடிஞ்சதும் நம்மளுக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது ரூ. 1120 ஆகும். இது வந்து எல்லாருக்குமே புரியும். ஆனா, காம்பவுண்டோட மாயம் இப்பதான் ஆரம்பமாகுது. அது என்னன்னா, 2வது வருஷத்துல என்ன ஆகும்? 12% வச்சு மறுபடியும் பண்ணோம்னா, ரூ. 1120 கிடைக்காது. எவ்வளோ கிடைக்கும்? அதுக்கு மேல கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம ரூ. 1000ல 12% பண்ணோம். செகண்ட் வருஷம் நம்மளுக்கு கிடைச்ச ரூ. 1120ல 12% கிடைக்கும். ஸோ இங்க தான் வந்து என்னது? இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் இல்ல, நமக்கான லாபமும் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. 3வது வருஷத்துல மறுபடியும் வளர்ச்சி. இப்போ 1254 மீது ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்த வருஷம் அத விட பெரிய தொகை. ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமும் லாபத்தின் மீது லாபம் சேர சேர நம்மளுடைய தொகை வந்து அதிகமாயிட்டே போகும். இதத்தான் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு கேள்வி. இந்த ஃபார்முலால எந்த எழுத்து ரொம்ப முக்கியம்? பிவியா?
ஆறா? இல்ல. எண். அதாவது டைம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு ரூ. 1000 முதலீடு பண்ணாலும், அதுக்கு போதுமான காலம் கொடுத்தா, அது மெதுவா வளர ஆரம்பிக்கும். ஆனா, இங்க ஒரு உண்மைய மறக்கக்கூடாது. ஒரே ஒரு டைம்ல ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணி, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12% வச்சுக்கிட்டாலும், அது ரூ. 1,00,00,000 ஆகறக்கு 81 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து காம்பவுண்டிங் சக்தி வந்து பெரிய அமௌண்ட்ல இல்ல. நீண்ட காலத்துல தொடர்ந்து முதலீடு செய்வதில தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இங்க வந்திருக்கும். ஏன் சிஸ்டர் ஒரே ஒரே ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு 12% ரிட்டர்ன் கிடைச்சாலும் 1,00,00,000 ஆக 81 வருஷம் ஆகணும்னா, ஏன் இந்த உலகமே காம்பவுண்ட இவ்ளோ பெரிய விஷயமா கொண்டாடுது அப்படின்னு தான். அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டோட சக்தி அதில இருக்க அமௌண்ட்ல இல்ல. காம்பவுண்டோட சக்தி அத தொடர்ந்து வளர்க்கும் பழக்கத்துல தான் இருக்கு. ஒரு உண்மைய யோசிச்சு பாருங்க. நிஜ வாழ்க்கையில யாராவது 1000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டா 80 வருஷம் அப்படியே அமைதியா இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவோட நோக்கம் ரூ. 1000 போட்டாலே 1,00,00,000 வந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும், ஏன் சீக்கிரம் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறதுக்காக தான். நிஜ வாழ்க்கையில நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மாசம் ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த மாசமும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு சம்பளம் அதிகமாச்சுன்னா, அந்த 1000த்த 2000 இன்வெஸ்ட்டா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் போனஸ் வந்துச்சுன்னா, கொஞ்சம் கூடுதலா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி முதலீட்டு தொகையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்தி போட்டுட்டே வருவீங்க. இத வந்து இங்க என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு முதலீடு செய்ற பழக்கம் வளருது. அதனால தான் வந்து காம்பவுண்டுக்கு 2 மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு டைமு. அதாவது எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ, அவ்வளவு அதிகமா காம்பவுண்ட் வேலை செய்யும். 2வது தொடர்ச்சி. அதாவது நிறுத்தாம தொடர்ந்து முதலீடு செய்வது. இந்த 2 இருந்துச்சுன்னா, சிறிய அமௌண்ட்டும் காலப்போக்குல பெரிய செல்வமா மாறும். அப்படின்னா, மாசம் மாசம் ரூ. 1000 தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? ஒரே ஒரு 1000த்த லம்சமா முதலீடு செய்யறதுக்கும், மாசம் மாசம் ரூ. 1000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. அதான் எஸ்ஐபி ஃபார்முலா. அடுத்த வீடியோல அந்த ஃபார்முலாவ மிகவும் எளிமையா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது மாசம் ரூ. 1000 போட்டா, மாசம் 2000, மாசம் 5000 போட்டோம்னா, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி பண்ணோம்னா, உண்மையிலேயே 1,00,00,000 அடைய முடியுமா? அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி எல்லா கேள்விகளுக்கும் பதிலா உண்மையான கணக்கோட நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதனால அந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ட எளிய தமிழ்ல ஈஸியா கத்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு வீடியோ குடுத்துட்டுருக்கேன். பாருங்க. தேங்க் யூ.